ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 நாளில் வந்து என்னால் எப்படி வந்து 3200 கிட்ட சம்பாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும், நீங்களுமே வருமானம் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்காக நைட்டு பகல் உட்காந்து தைக்கிறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து கரெக்டாக எப்போ உட்கார்றேன் அப்படின்னா, பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம், என் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு 9:30-10 மணிக்கு தான் நான் உட்கார்றேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 4 மணி வரைக்கும் உட்காந்து தைக்கிறேன். அதுக்கப்புறம் 4 to 6 வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு. அதில் வந்து ஊக்கு வைக்கிற வேலை, எம்மிங் பண்ணுற வேலை எதாவது இருக்குது அப்படின்னா அதை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டியூஷனில் கொண்டு என் பொண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு உட்காந்தேன் அப்படின்னா ஒரு 9 மணி வரைக்கும் உட்காந்து தைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு என்ன தைக்கணுமோ அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு நான் படுக்கும்போது ஒரு 10:30-11 மணி ஆயிரும். ரெகுலராக வந்து என்னோடய வேலை இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க, ஒரு ப்ளவுஸே எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுதுக்கா, நான் எப்படிக்கா ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். சில பேருக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஆகுதுங்கிறீங்க. எனக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் அதாவது லைனிங் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நான் 20 நிமிஷம் எடுத்துக்கிடுவேன். இதே இது ஒரு லைனிங்கோட ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து 35லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிருவேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்க, ஏக்கா எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் ஒரு ப்ளவுஸ் தான்க்கா தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ஒரு நாள் ஃபுல்லாங்கிறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். இதில் வந்து எத்தனை தடவை நீங்கள் எந்திரிச்சு திரும்ப போய் உட்காந்து தச்சிருப்பீங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு எந்திக்கிற மாதிரி எப்பவும் பிளான் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வந்து எதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறோம் அப்படின்னா, மிஷின் கிட்ட வந்து நம்ம சில விஷயங்களை கட் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கட் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சாலுமே அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, லைனிங்க்கு, அதுக்கப்புறமா நம்ம வந்து சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு, சாரீ முந்தி அடிக்கிறதுக்கு, இதெல்லாம் சேர்த்தா ஒரு ப்ளவுஸ் தைச்சாலே நமக்கு 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். பிகினராக இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் கையில் எடுங்க. நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு மனசில் எடுத்துகிட்டு ஒரு 1 hour வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உங்களால் அந்த ப்ளவுஸில் எவ்வளோ ஹாண்டு முடிக்க முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும்போது ஸ்பீடாக தைச்சி நீங்கள் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட டைமிங்கு. மற்ற நேரம்லாம் ஏன்டா தைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமாக தைக்க முடியாது. அதனால் ப்ளவுஸ் தைக்க உட்காரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு உட்காருங்க. நான் வந்து இந்த ப்ளவுஸை 1 hourல தைக்கணும், இல்லை ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் தைக்கணும். இந்த மாதிரி நீங்களே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிவிட்டு தைங்க. ஒரு அலாரமோ ஏதோ ஒன்று ஃபோனில் செட் பண்ணிட்டு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தொழிலுமே வந்து நம்ம பிடிச்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து நல்லபடியாக பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சீக்கிரமாகவும் பண்ணலாம். நமக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கஸ்டமருக்குலாம் தைச்சி கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவும் பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முடியும். முடியாதுன்னு நினச்சிட்டே தைக்காதீங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு நாள் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பவும் தைக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே தைப்பீங்க. சில பேருக்கு தைக்கிறதுக்கு டைம் ஆகிறத விட வீட்டு வேலையை, இல்லை வீட்டில் யாராவது வருவாங்க, இல்லை வேறு ஏதாவது வேலை வந்துடும், நான் வந்து இன்னையிலேருந்து தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா, ஆனால் நான் தைக்கணும்னு நினைக்கிற அன்றைக்கி எனக்கு வேறு ஏதாவது வேலை வந்துடுது, தைக்க முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்க, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் கடந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் முடிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை எந்த டைமிங் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, வந்து திரும்ப வந்து தைக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. இன்றைக்கி இதை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களால் வந்து தைக்க முடியும். நம்ம வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டே வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் என்னால் செய்ய முடியல, இல்லை இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அதனால் என்னால் பண்ண முடியல இப்படின்னு ஒவ்வொன்றுக்கா நம்ம சாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ப்ளவுஸ் தைக்க முடியாது, நம்ம சம்பாதிக்கவும் முடியாது. எந்த வேலை எப்படி நடந்தாலுமே நம்ம தொழிலையும் நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியும். நான் கூட இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் வந்து மோட்டிவேட் ஆகி நீங்களும் தைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் இந்த 3 நாளில் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாதிச்ச அமௌண்ட் பெருசு தான் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்து நான் வந்து கம்மியாக தாங்க சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் வர நாளில் வந்து நான் வந்து இன்னும் நிறைய தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வாங்க.
இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து தைக்கிறதுக்காக நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்காவது உட்காரணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளால் வந்து தைக்கிறதுக்கு டைம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு ப்ளவுஸோ 2 ப்ளவுஸோ தான் தைக்க முடியும். நம்ம கிடைக்கிற நேரத்தை வந்து பயன்படுத்திக்கணும். மொபைல் பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மொபைலே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தாட் கிடையாது. நீங்கள் வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே கூட தைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டு காதில் போட்டுகிட்டே நம்ம வேலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் நடக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியதும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம சும்மா உட்காந்து நம்ம ஃபோன் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும், நம்ம வேலையும் நடந்திருக்காது. அதனால் நம்ம வந்து உழைக்கிற வயசில் நம்ம உழைச்சி நம்ம வந்து சம்பாதிச்சு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து கஷ்டப்பட வேண்டாம். இந்த டைம் வந்து நம்ம ஃபோன் பார்த்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். அதனால் நமக்கு ஒரு தொழில் தெரியும், நம்மளால் சம்பாதிக்க முடியும். வெளியில் போய் வேலை பார்க்குறவங்கள விட நம்மளால் அதிகமாக சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே தான் முழுக்க தப்பு. நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லை, அதனால் நான் வந்து தைக்கணும் அப்படிங்கிறது தோண மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து நான் இந்தந்த வேலைக்கு நான் காசு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களே வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டருக்கு காசு கட்டுறது, இல்லை நமக்கு வந்து ஒரு நகைச்சீட்டு கட்டுறது, இல்லை வந்து ஒரு 500 ரூபாய் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறது, இல்லை வந்து நம்ம வந்து டிவிக்கு கேபிளுக்கு காசு கொடுக்குறது, நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி தேவை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு வைராகியம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக வந்துடும். கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து யோசிச்சுட்டு நீங்கள் கமிட்மெண்ட்லேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். நம்மளும் இந்த வீட்டில் இருக்கோம், நம்மளும் வந்து இந்த வீட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே உழைக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க தையல் தொழில் வர்ற வருமானத்தை வச்சு தான் வாடகை கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, வீட்டு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம வந்து நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்படணும். உழைக்கிறது கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்மளால் முன்னேறவே முடியாது. நம்மளும் வந்து நம்ம ஹஸ்பண்ட் மட்டுமே சம்பாதிச்சு மேலே வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். நிறைய பேருக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண கூட வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னுமே நல்லா உழைக்கணும். நம்ம வந்து உழைக்கிறது கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம ஏதோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம நினச்ச இடத்த வந்து அச்சீவ் பண்ணுவோம். அதை நோக்கி வந்து ஓடுங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்கும், இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கமிட்மெண்ட்டோடு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நல்லாவே உழைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து உழைச்சி நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், இல்லை ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதில் கிடைக்கிற திருப்தி வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதனால் தைரியமாக பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஒழுங்காக உட்காந்து தைப்பீங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை வீட்டில் வந்து நம்ம சொந்தக்காரங்க யாரோ நம்மளை ஏதோ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அதை யோசிச்சுக்கிட்டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பொழுதை கடத்திக்கிட்டு அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அது வந்து வேறு மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கு அப்படின்னா நம்ம சொன்னோமா சொல்லலையான்னு நமக்கு தெரியும். அதனால் அதை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதை யோசிச்சு நம்ம வேலையை கெடுத்துக்கக்கூடாது. இதில் வந்து நிறைய பேருக்கு என்னென்னா நீ வந்து டெய்லராக இருந்து நிறைய சம்பாதிக்கனால உனக்கு வந்து திமிரு வந்துட்டு பேச மாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் காது கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா நம்ம தொழில் தான் முக்கியம். பேசுகிறவங்க யாரும் நம்ம கூட வந்து நிற்க போகிறதில்ல. நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க கொண்டு கொடுக்க போகிறதும் இல்லை. அதனால் அவங்க பாட்டு சொல்லட்டும். ஏன்னா நம்மளை உண்மையாகவே நேசித்தவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டு சூழ்நிலை என்ன, நமக்கு வந்து வருமானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. தெரியாதவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணவோ இல்லை நான் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவோ ட்ரை பண்ணாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. அதே மாதிரி சம்பாதிக்கிற காசை வந்து கரெக்டாக செலவு பண்ணுங்கள். எதுக்கு தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு மாதம் சம்பாதிச்ச காசையும் ஒரு அன்னைக்கு செலவு பண்ண காசை எல்லாத்தையுமே எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எது நம்ம வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம அதை வந்து கரெக்டாக செலவு பண்ணி கரெக்டாக வந்து சேவிங்ஸ் பண்ணுறதும் முக்கியம். மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாவது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா
அது வந்து கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும். நீங்கள் வந்து மாதம் மாதம் ரூ. 2000 வந்து அக்கௌண்ட்டில் தான் போடணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுக்கலாம், இல்லை பீரோவில் வச்சுக்கலாம். மாதம் மாதம் ரூ. 1000 ஒரு 2000 எடுத்து வச்சுட்டு, நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்குது அப்படின்னா ஒரு ரூ. 500 சேர்த்து கூட எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வராத டைம் வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு யூஸாக இருக்கும். அதே மாதிரி சம்பாதிக்கிற காசோட அமௌண்ட்டும் நீங்கள் எழுதி வைங்க. செலவு பண்ணுறது எதுக்கெலாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே எழுதி வைங்க. அப்போனா தான் நமக்கு ஒரு நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், எது எதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த பழக்கம் வந்து நமக்கு வந்துட்டு அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம செலவெல்லாம் குறைஞ்சிரும். வேஸ்ட்டாக நம்ம செலவு பண்ண மாட்டோம். நானுமே வந்து அக்கௌண்ட்லேயும் சேர்த்து வைப்பேன். எனக்கு வந்து வீட்லயும் எடுத்து வைப்பேன். ஒரு மாதம் ரூ. 500 கையிலேருந்து எடுத்து வைப்பேன். அது வந்து நான் எந்த காரணத்தை கொண்டு எந்த எமர்ஜென்சி வந்தாலும் தொடமாட்டேன். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி என்னைக்கோ ஒரு நாள் வந்து மொத்தமாக சேரும்போது நகையாவோ ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருப்பேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, இல்லை பசங்க வச்சுருக்கீங்கனாலும் சரி, ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நகை எடுக்கும்போது நாளைக்கே நமக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு தோணுது, அதுக்கு வந்து அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த நகை வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம அடமானம் வச்சு கூட நம்ம வந்து பணம் வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கையில் இருக்க காசை வந்து செலவு பண்ணாமல் பத்திரமா வந்து சேவ் பண்ணி ஒரு நகையாக எடுத்து வைங்க. என்றைக்கினாலும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரூ. 1000 மாதம் சேர்த்து வச்சா என்னக்கா ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ரூ. 1000 10 மாதம் நம்ம கட்டணும் அப்படின்னா ரூ. 10,000 ஆச்சு. நம்ம வந்து 1 கிராம் 1.5 கிராம் கிட்ட நான் தங்கமே எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பொருளாக எடுத்து வைங்க, இல்லை காயின்ஸாக வந்து சேர்த்து வைங்க. அப்போ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து பின்னாடி நம்ம என்ன வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த பொருள் எல்லாம் வந்து கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.